வணக்கம் பெரியவர்களே, நண்பர்களே. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மால்பே பீச்சுக்கு தாங்க வந்திருக்கோம். இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிறது ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே நின்னீங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அலை அடிக்கும் போது அப்படியே உங்களை தூக்கி போடுற மாதிரி இருக்கும். அவ்வளோ ஜாலியாக இருக்குங்க. இந்த ஃபீலு வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா நிறைய கேம்ஸ் இருக்கும். நீங்கள் விளாட்றதுக்கே உங்களுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். சின்ன பசங்களாம் வந்தாங்கன்னா சூப்பராக இருக்குங்க. நீங்கள் மறக்காமல் இங்கே வந்தீங்கன்னா இந்த ஃப்ளோட்டிங் பிரிட்ஜில் வந்து பாருங்கள். ஸோ எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய கடை இருக்குது. உங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம். இங்கே ஃபுட் மசாஜும் பண்ணுறாங்க. காலை வச்சா ஃபிஷ்ஷு நல்லா சூப்பராக பண்ணி விடுது. இங்கே தொப்பியும் விற்கிறாங்க. வெயிலுக்கு நீங்கள் வேணுன்னா தொப்பி வாங்கிக்கலாம். இங்கே மால்பே பீச்சுன்னு அழகாக ஒரு போர்டு இருக்குது. இங்கேயே பார்த்தோன்னா லக்கேஜ் ரூமும் இருக்குது. உங்கள் லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு நீங்கள் உள்ளே போகலாம். அப்படியே பின்னாடி பார்த்தோன்னா தத்ரூபமாக ஒரு காந்தி சிலை இருக்குது. எல்லாம் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்ருக்காங்க இங்கே நின்று. இங்கே பார்த்தோன்னா இந்த பெரிய பெரிய மரத்தில் பெயிண்டிங்லாம் பண்ணியிருக்காங்க. இதுதான் நம்ம பீச்சுக்குள்ளே போகிற வழி. இங்கே பக்கத்துலேயே ரெசார்ட் கூட இருக்குது. நம்ம அப்படியே பீச்சுக்குள்ளே போகலாம். இங்கே சேரெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. நீங்கள் வேணுன்னா காசு கொடுத்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த செட்டப்பு. இப்போ நம்ம அப்படிக்கா போகலாம். இங்கே பாருங்கள், அடிக்கிற வெயிலுக்கு ஒருத்தர் ஜம்முன்னு சேரில் உட்காந்துட்டு இருக்காரு. நீங்களே வேணா காசு கொடுத்துட்டு உட்காரலாம். இங்கே எல்லாம் பீச்சில் குளிச்சுட்டு இருந்தாங்க. நானும் போய் ஜாலியாக பீச்சில் குளித்தேன். இங்கே இந்த மாதிரி வாட்டர் பலூனும் இருக்குது. நீங்கள் காசு கொடுத்துட்டு இதுலேயும் விளையாடலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்கன்னு. அப்படியே இந்த வாட்டர் பலூனை அந்த பக்கமும் இந்த பக்கமும் தள்ளி தள்ளி விளையாடுறாங்க. ஒருத்தர் இழுத்துட்டு இருக்காரு அந்த வாட்டர் பலூனை. இங்கே இந்த மாதிரி ரைடும் இருக்குது. இந்த மாதிரி ஒரு வாட்டர் வண்டியில் உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. இதுக்கும் நீங்கள் பே பண்ணணும். அப்படியே கொஞ்சம் தூரம் கடலுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு திரும்பியும் வெளியில் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இங்கே இந்த பனானா ரைட் கூட இருக்குது. இது அப்படியே அந்த போட்டு கூட கட்டிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டு கொஞ்சம் தூரம் உள்ளே போனதுக்கப்புறம் அப்படியே லைட்டாக போட்டை கவுத்து நம்மளை தண்ணியில் முக்குறாங்க. இதுக்கு இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் காசு கொடுத்துட்டு போகலாம். இதை வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு போட்டு வச்சு இழுத்துட்டு போகிறாங்க. அந்த சின்ன பசங்கள்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க இல்லையா, ஸோ அதை வச்சு இழுத்துட்டு போகிறாங்க. செம்ம த்ரில்லிங்காக இருக்கும். நீங்கள் காசு கொடுத்துட்டு எந்த கேமில் வேணால் போகலாம். உள்ள செம்மரிஸ் ஐலாண்டுன்னு ஒரு ஐலாண்டு இருக்குது. அதுக்கு நீங்கள் போகணுன்னா இந்த இடத்துல டிக்கெட் எடுத்துகிட்டு போகலாம். உங்களை போட்டில் தான் அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. சேஃப்டியாக லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த போட்டை கொஞ்சம் தூரம் ஆளுங்க தள்ளி விட்றாங்க. அதுக்கப்புறம் போட்டே நல்லா சூப்பராக போகுது. இங்கே பேராஷூட்லேயும் பறக்கிறாங்க. நீங்கள் வேணும்னா பேராஷூட்டில் பறக்கலாம். ஒரு ஆளுக்கு 1500 சார்ஜ் பண்ணுறாங்க. போட்டில் கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் பேராஷூட்டில் பறக்க வைக்கிறாங்க. உங்களை பேராஷூட்டில் பறக்க வைக்கிறதுக்கு மட்டும்தான் 1500. இந்த மாதிரி தண்ணியில் முக்கி முக்கி எடுக்கணுன்னா அதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக 300 கொடுக்கணும். இங்கே இந்த மாதிரி நிறைய போட் இருக்குது. இன்னைக்கு டேட்டில் இந்த ஃப்ளோட்டிங் பிரிட்ஜில் நடக்கிறதுக்கு 150 சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம 150 கொடுத்து இப்போ இந்த ஃப்ளோட்டிங் பிரிட்ஜில் நடக்க போகிறோம். நல்லா ஜாலியாக இருந்ததுங்க. நான் பறவை மாதிரி கையை விரித்து நடந்துட்டு இருந்தேன். இங்கே நிறைய லேடிஸ் கூட வராங்க. நீங்கள் கூட இங்கே வேணும்னா வரலாம். நம்ம அப்படியே அந்த லாஸ்ட் வரைக்கும் போய் பார்க்கலாம். இங்கேயே நிற்கிறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது. இப்போ அந்த லாஸ்ட்டில் போனால் இன்னும் எவ்வளோ ஜாலியாக இருக்க போகுதுன்னு தெரியல. அப்படியே எனக்கு துள்ளி குதித்து டான்ஸ் ஆடலாமான்னு தோணுது. அவ்வளோ ஜாலியாக இருக்குது.
நீங்கள் இந்த பீச் வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த ஃப்ளோட்டிங் பிரிட்ஜுக்கு வந்துட்டு போங்க. அவ்வளோ ஜாலியாக இருக்குது. இப்போ நம்ம இந்த லாஸ்ட் பாயிண்டில் நின்றுட்டுருக்கோம். ரொம்ப ஜாலியாக இருக்குது. அப்படியே சுற்றி பார்த்தோன்னா தண்ணி தாங்க. இப்போ நம்ம இந்த லாஸ்ட் பாயிண்டில் நிற்கிறோம். சும்மா ஒரு குத்தாட்டம். இப்போ நம்ம அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்தாச்சு. இங்கே நீங்கள் வேணும்னா உட்காந்துட்டு கூட போகலாம். நம்ம கொஞ்ச நேரம் உட்காந்தோம். இங்கே வயசானவங்க, சின்ன பசங்க, பெரியவங்க எல்லாருமே வராங்க. நீங்களும் வேணா வரலாம். இங்கே இந்த பாட்டியெல்லாம் பாருங்கள், சென்னையிலேருந்து வந்திருக்காங்க. எத்தனையோ வகையான விளையாட்டுகள் ಫ್ಲೋಟಿಂಗ್ ಬ್ರಿಡ್ಜ್ ಒಳ್ಳೆಯದಾಗಿದೆ. ಎಲ್ಲರಿಗೆ ತುಂಬ ಸಂತೋಷ ಆಗ್ತಿದೆ ಬರುವಾಗ. ಎಲ್ಲ ನೋಡಿದ್ರೆ ಇಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ಹೋಗುವಾಗ 105 ಕೊಡಬೇಕು ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇರ್ತಾರೆ. ಇಲ್ಲಿ ಬಂದ ನಂತರ 105 ಹೋದ್ರೆ ಚಿಂತೆ ಇಲ್ಲ, ಒಳ್ಳೆಯದಾಗಿದೆ, ತುಂಬ ಒಳ್ಳೆ ಇಂಪ್ರೂವ್ ಮಾಡಿದ್ರೆ ಅಂತ ಎಲ್ಲರೂ ಹೇಳ್ತಿರ್ತಾರೆ. இந்த பாட்டி பாருங்க எவ்வளோ பத்திரமா பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்காங்கன்னு. ஒரு பெரிய அலை வருது. இதோ பாருங்க, இவங்க அப்படியே கீழே வின்ட்டாங்க. கொஞ்சம் அசந்தான் நம்மளே கீழே விழுந்துருவோம் போல, அப்படி அலை அடிக்குது. நானே கீழே விட்டேங்க. இங்கேருந்து பார்த்தோன்னா குளிக்கிறதெல்லாம் தெரியுது. ஒருத்தர் எல்லாரையும் துரத்திட்டு இருக்காங்க இந்த லாங்கில் வந்து குளிக்கிறதுனால. எதுக்குன்னா இவ்வளோ லாங்கில் வந்து குளிச்சு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு தாங்க ஆபத்து. அதனால தான் அவர் எல்லாரையும் துரத்திட்டு இருக்காரு. பாருங்க எவ்வளோ பெரிய அலைன்னு. நான் கஷ்டப்பட்டு பேலன்ஸ் பண்ணி நிற்கிறேன். ஆனால் ஜாலியாக இருக்குங்க இங்கே விளையாடுறதுக்கு. ஆஹா ஓகே, இப்போ நம்ம உள்ளே போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ திரும்பியும் இந்த லைஃப் ஜாக்கெட்டை கழட்டி இவங்ககிட்டயே கொடுத்துடணும். நம்ம போகும்போது போட்டு விட்டாங்க. திரும்பியும் வந்தோடனே இவங்ககிட்டயே கொடுத்துட்டு வந்துடணும். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த ஃப்ளோட்டிங் பிரிட்ஜில் போய் பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. இங்கே வாட்டர் ஸ்போர்ட்ஸ்னு ஒரு போர்டு வச்சுருக்காங்க. இப்போ நம்ம அப்படியே பீச்சை சுற்றி பார்க்குறோம். இங்கே தான் நீங்கள் பேராஷூட்டில் போகிறதுக்கு டிக்கெட் எடுக்கணும். இங்கே அந்த ஏடிவி வண்டி கூட இருக்குங்க. நீங்கள் காசு கொடுத்துட்டு இந்த வண்டியிலையும் போகலாம். அப்படியே பீச்சை சுற்றி போயிட்டு வராங்க. இந்த கேமுக்கு நீங்கள் இங்கே தான் டிக்கெட் எடுக்கணும். இந்த டிக்கெட் கவுண்டரில் நீங்கள் டிக்கெட் எடுத்துக்கலாம். இங்கே எல்லாருக்கும் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்கேயே ஒரு ஸ்டிக்கரும் ஒட்டியிருக்காங்க. இங்கே என்னென்ன கேம்ஸ் இருக்குது, எவ்வளோ ரேட்டுன்னு சொல்லிட்டு. இதுதாங்க டிக்கெட் கவுண்டரு. நீங்கள் பேராஷூட்டில் போகணும் அப்படின்னா இங்கே தான் டிக்கெட் எடுக்கணும். ஒரு ஆளுக்கு 1500. உங்களை தண்ணியில் முக்கி எடுக்கணும்னா எக்ஸ்ட்ரா 300 நீங்கள் சார்ஜ் பண்ணணும். Do not consume alcohol and go into the water. In case you are found causing any sort of teasing or hindrance to the other visitors at the beach, இங்க மது அருந்தக்கூடாது, மீறினால் அபராதம்னு சொல்றாங்க. இங்கே நிறைய கடை இருக்குது. நீங்கள் வேணும்னா சாப்பிடலாம். நம்ம இந்த ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் சாப்பிட்டோம். வேறு லெவலில் இருந்ததுங்க. சூப்பராக இருந்தது. நம்ம இங்கே தான் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டோம். செம்மையாக இருந்தது. நீங்களும் இங்கே வந்தீங்கன்னா சாப்பிடுங்க. ஸோ இந்த வீடியோவில் நீங்களே பார்த்துருப்பீங்க, நம்ம இந்த மால்பே பீச்சை பற்றி தெளிவாக காட்டியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஃப்ரீ தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.